DJ Moral Stories. ஏழை கர்ப்பிணி மருமகளின் ஜன்மாஷ்டமி. காயத்ரி ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவ பகவான் கிருஷ்ணனோட பரம பக்தை. அவளுக்கு கிராமத்தோட தலைவர் சதானந்த டாக்கூரோட சின்ன பையன் கோபாலோட கல்யாணமாச்சு. கோபாலும் காயத்ரியும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காயத்ரி ஏழை, அப்புறம் ஒரு அனாதைங்கிற காரணத்தினால கோபாலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கல. காயத்ரி கர்ப்பமா இருக்கும்போது 8 மாசம் இருக்கும்போது கோபால் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அப்புறம் காயத்ரி விதவையாயிட்டா. அவளுடைய மாமியார் ரூப்குமாரி கோபாலோட மரணத்துக்கு காரணம் அவதான்னு சொன்னாங்க. சரியான பொய் பித்தலாட்டக்காரியா இருக்கா. இந்த அதிர்ஷ்டம் கெட்டவளாலதான் என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஒண்ணுத்துக்குமே லாய்க்கு இல்லாத ஏழை இவ. ஜாதகத்துல தோஷத்தோட நம்ம வீட்டுல வந்து உட்காந்துட்டா. நம்ம பிள்ளையையும் இவ முழுகிட்டாளுங்க. அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரூப்குமாரி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே உண்மைதானே. நீ அவன் வாழ்க்கையில வந்ததே ஒரு அமங்கலமான ஒரு விஷயமானது. அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. நான் கோபால என் மனசால விரும்பினேன். அந்த கண்ணு மேல சத்தியம். அப்பதான் காயத்ரியோட தாத்தா டாக்கூர் சஜ்ஜன் சிங் என்ன சொன்னாருன்னா, போதும், இந்த கண்ணீர் வடிச்சு வேஷம் போடுற வேலையெல்லாம் முதல்ல நிறுத்து. காயத்ரியோட மூத்தார் மனைவியும் ஊர்வஷி அப்புறம் சம்பத்தும் அவளை என்னென்னமோ மோசமாலாம் பேசினாங்க. இவ வயித்துல வளர்தே இந்த குழந்தை, இது நம்ம கோபாலுடையதோ இல்ல வேற யாருடையதோ யாருக்கு தெரியும்? இந்த ஏழைங்களெல்லாம் நம்பவே முடியலப்பா. பின்ன என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல இந்த பிசாசை எட்டி உதச்சி வீட்டை விட்டே துரத்துங்க. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. ஊர்வசி மருமக சொல்றது ரொம்பவும் உண்மை. இல்ல, இந்த விடிய மூஞ்சிக்காரிய நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இப்ப அனுப்பி வைக்க போறேன். வேற வழியே இல்ல. கொடூரமான சதானந்த் கிராமத்துல இருக்கிற கோவில்ல தங்க சிலைய அங்கிருந்து எடுத்துட்டு கிராமத்து ஜனங்களுக்கு முன்னாடி காயத்ரிய திருடுன்னு நிரூபிச்சாங்க. பாத்தீங்களா கிராமத்து ஜனங்களே, முதல்ல இந்த காயத்ரி என் பையனையும் முழுங்கிட்டா. அப்புறம் இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் இங்க கிருஷ்ணன் கோயில இருக்கிற தங்க சிலையை எடுத்துட்டு ஓடிட்டா. அப்புறம் அந்த சிலையவ வித்தும் தொலைச்சிட்டா. அந்த வியாபாரி இப்பதான் வந்துட்டு போனாரு. பாருங்க, இவ பையில தான் இந்த பணம் எல்லாம் இருந்துச்சு. இல்ல, இவங்க சொல்றது அப்பட்டமான பொய். நான் ஒண்ணு திருடல. அப்புறம் இந்த பணமும் என்னோடது இல்ல. நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. அதுவும் இல்லாம கர்ப்பவதியா இருக்கிற நான் எப்படி இப்படி செய்வேன்? நான் என் புருஷனை எழுந்து நிக்கிறவ. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காது. அடியே வாய முடி, நீ நாசமாதான் போற. இவள போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கணுங்க. ஒரு தலைவர் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ செய்யறான்னா, இன்னும் இந்த கிராமத்துல இருந்துகிட்டே எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் செய்யறா. கிராமத்து ஜனங்களும் சதானந்தும் பாவம் அப்பாவியான கர்ப்பவதி காயத்ரிய வீண் பழிய சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. காயத்ரிக்குன்னு துணை யாருமே கிடையாது. அவ அந்த ஜெயில அடப்பட்டு கிடந்தா. அங்க இருக்கிறவங்க காயத்ரி கிட்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிட்டாங்க. அவ தினமும் பகவான் கண்ணனையே நினைச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. அந்த ஜெயில இருந்த ஜெயிலர் காயத்ரி தினமும் அழறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவ குற்றவாளி இல்லன்னு. ஜென்மாஷ்டமிக்கான நாளும் வந்தது. கிராமத்துல எல்லா பக்கமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லா இடத்துலயும் பரவி இருந்தது. ஆனா அன்னைக்கு திடீர்னு காயத்ரிக்கு பிரசவ வலி ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா, அம்மா, ஐயோ கடவுளே, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் உடனே மத்த லேடி கான்ஸ்டபிள்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அந்த ஜெயிலையே காயத்ரி ரொம்ப அழகான குட்டியான ஒரு பையனை பெத்தெடுத்தா. வாழ்த்துக்கள் காயத்ரி. ஜென்மாஷ்டமி அதுவுமா தெய்வீகமான நாள் அன்னைக்கு உனக்கு பையன் பிறந்திருக்கான். அதாவது தேவிக்கு அப்புறம் வாசுதேவருடைய பிள்ளை கிருஷ்ண பகவான் காராகாரில பிறந்த மாதிரி உன் புள்ள பிறந்திருக்கான். இது எல்லாமே என் கண்ணனோட லீலதான். அதனால இவனோட பேரையும் நான் கிருஷ்ணான்னு வைப்பேன். கிருஷ்ணன் காயத்ரியோட கையில இருந்த காயத்து மேல தன்னோட கைய வச்சதும் அந்த காயம் அப்படியே சரியாயிடுச்சு. இந்த அற்புதத்தை பார்த்து காயத்ரி அதிர்ந்து போயிட்டா. அப்படின்னா என்னோட கிருஷ்ண வினோதமானவனா? அப்படின்னா இவனுக்கு கண்ணனோட ஆசீர்வாதம் இருக்கா? அதனாலதான் இந்த அற்புதம் நடந்திருக்கு. எனக்கு மகனா பிறந்திருக்கிற கண்ணனுக்கு ஜெய். கிருஷ்ணர் ஒன்னும் சாதாரண மனுஷன் கிடையாது. அவர்கிட்ட மாய சக்திகள் நிறைஞ்சிருக்கு. ஜெயிலர் காயத்ரிக்கு உதவி செஞ்சு
ரொம்ப தந்திரமா அவளை ஜெயில விட்டு வெளியே அனுப்பினாங்க. ரொம்ப நன்றி ஜெயிலர் அக்கா. அந்த கண்ணை உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். நன்றி எல்லாம் இருக்கட்டும் காயத்ரி, சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பு. அப்படி யாராவது பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். இந்தா கிருஷ்ணனை இந்த கூடையில வச்சுக்கோ, அப்புறம் புறப்படு. காயத்ரி ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே ரொம்ப நிம்மதியா மூச்சு விட்டா. ஆனா அவளுக்கு பிரச்சனைகள் பாவம் இன்னும் முடியவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமா புயல் காத்து மழைன்னு வீச ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த புயல் காத்துல காயத்ரி தன்னுடைய மகனை தூக்கிக்கிட்டு போனா. நதியை கடந்து போகும்போது காயத்ரி பார்த்தா தண்ணீரோட மட்டும் அவ கழுத்துக்கு மேல போகவே இல்ல. அதாவது ஏதோ ஒரு சக்தி காயத்ரி தலையில கூடையில இருக்கிற கிருஷ்ணரை காப்பாத்திக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது. கிருஷ்ணரை காப்பாத்துறதுக்கு அவரு கூட சேஷ நாகம் வந்தது. அது கொடையா மாறி அந்த பயங்கரமான மழையில இருந்து அவரை காப்பாத்துச்சு. பல்லக்கில் வருகிறார் கண்ணன், அவரை காவல் காக்க வருகிறார் அண்ணன். எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணா, இதெல்லாம் செய்யறது நீங்க தானு. ஏன்னா என்னோட கிருஷ்ணன் தெய்வீகமானவன். காயத்ரி அந்த மழையில இருந்து தப்பிச்சு இன்னொரு கிராமத்துக்கு போய் ஒரு புது உலகத்தை அமைச்சா. மெல்ல மெல்ல கிருஷ்ணனும் பெரியவனா வளர ஆரம்பிச்சான். அப்புறம் அவனுக்கு கண்ணனை போல வெண்ணனா ரொம்பவும் இஷ்டம். அவன் தன்னுடைய மாய சக்தி மூலமா ஏழைங்களுக்கு நிறைய உதவி செஞ்சான். என்ன காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? நான் இந்த புதக்குழியில மூழ்க போறேன், என்ன காப்பாத்துங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாட்டிமா, அதான் நான் இருக்கல. கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு போய் தன்னோட சக்தினால அந்த சதுப்பு நிலத்தை மறைச்சிட்டான். அப்புறம் அந்த வயசான அம்மா காப்பாத்தப்பட்டாங்க. ரொம்ப நன்றிப்பா கிருஷ்ணா, நீ நிஜமாவே கலியுக கண்ணப்பா. அந்த கடவுள் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும், இதுதான் என்னோட வேண்டுதல். பாட்டிமா, உங்க வேண்டுதலோட சேர்த்து அப்படியே கொஞ்சம் வெண்ணையும் கொடுங்களே, அதையே எனக்கு நீங்க கொடுத்த பரிசா நான் நினைச்சுக்கிறேன். அப்பதான் அந்த இடத்துக்கு காயத்ரி வந்தா. அப்புறம் அவ கோவத்துல என்ன சொன்னான்னா, உனக்கு வெண்ணெய் எதுவும் கிடைக்க போறதில்ல கிருஷ்ணா. எப்ப பார்த்தாலும் வெண்ணெய் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. வா வந்து படி, அப்புறம் நாளையில இருந்து உன்னை எங்கேயும் விளையாடுறதுக்கு வெளியில அனுப்ப மாட்டேன். இல்ல இல்ல, அப்படி பண்ணாதீங்க அம்மா, நான் கண்டிப்பா படிப்பேன். கிருஷ்ணனை அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தினமும் காலங்காத்தால நதி கரைக்கிட்ட எல்லா பெண்களும் வந்து கிருஷ்ணன் புல்லாங்குழல் இசையை இசைக்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவருடைய அந்த புல்லாங்குழல் இசையில தன்னையே மறந்து போயிடுவாங்க. ஒரு பக்கம் அங்க காயத்ரி தன்னுடைய வாழ்க்கையில ரொம்பவும் முன்னேறி போயிட்டாங்க. அதுவே சதானந்த், அவருடைய பாவ செயல்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. திடீர்னு கிராமத்துல ஒரு வைரஸ் பரவிடுச்சு. அதுக்கு எந்த ஒரு வைத்தியமும் இல்ல. சதானந்த் அப்புறம் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க, கிராமத்து ஜனங்க எல்லாரும் கிராமத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோவிலுக்கு போனாங்க. கடவுளே கிருஷ்ணா, என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கு. அந்த ஆபத்துல இருந்து என்னையும் என் கிராமத்தையும் நீதான்ப்பா காப்பாத்தணும். பொய் சொல்ற வாய்க்கு உணவு கிடைக்காதான். ஏ கோபாலகிருஷ்ணா, எங்களை இந்த வைரஸ்ல இருந்து காப்பாத்துங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு அசுரரி குரல் கேட்டுச்சு. அது வேற யாரும் இல்ல, பகவான் கிருஷ்ணரோட குரல் தான் கேட்டது. சதானந்த், நீயும் உன்னுடைய கிராமத்து மக்களும் சேர்ந்து என்னுடைய பக்தை காயத்ரிக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க எல்லாரும் இதை அனுபவிச்சே ஆகணும். நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணு கர்ப்பவதி பாவம், அவளை ரொம்ப பழி சுமத்திருக்கிறீங்க. இப்போ உன்னுடைய பேரை, அவ என்னுடைய ஸ்வரூபம், அவனால தான் உங்களை காப்பாற்ற முடியும். என்ன கண்ணா, நம்ம காயத்ரி மருமகளுக்கு பண்ணது பெரிய கொடுமையின் உச்சம்பா. இப்போ நம்ம தவறுகளை திருத்திக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சுப்பா. ஆமாங்கப்பா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் காயத்ரி மருமகளுக்கு பண்ணது எல்லாமே பெரிய துரோகம். அதனாலதான் நம்ம கிராமமே இன்னைக்கு பெரிய கஷ்டத்துல இருக்குப்பா, எனக்கு தெரியுது. சதானந்த் காயத்ரி கிட்ட போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் கிருஷ்ணாவை அவரு கட்டி அணைச்சுக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிருமா மருமகளே, நான் உனக்கும் என் பேரப்பிள்ளைக்கும் பெரிய துரோகத்தையே உண்டு பண்ணிட்டேம்மா. எனக்கே தெரியும் என் பேரன் கிருஷ்ணரோட ஸ்வரூபம்னு. அப்புறம் இவனாலதான் அந்த வயசுல இருந்து எங்க எல்லாரையும் காப்பாத்த முடியும்னு தெரியுமா. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லப்பா. கண்ணனோட கட்டளைக்கு இணங்க நீங்க மன்னிப்பு கேட்டு வந்திருக்கீங்க. அதுவும் பொய்யான மன்னிப்பு இல்ல, மனசார கேக்குறீங்க. அதனால நானும் கிருஷ்ணாவும் உங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, நான் நம்ம கிராமத்து மக்கள் எல்லாரையும் கண்டிப்பா அந்த வைரஸ்ல இருந்து காப்பாத்துறேன்.
கிருஷ்ணாவும் காயத்ரியும் சதானந்த் கூட அந்த கிராமத்துக்கு மறுபடியும் வந்தாங்க. கிருஷ்ணா அந்த வெண்ணெயில மாய மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாருக்கும் தன்னுடைய அந்த கரங்களால வெண்ணெய கொடுத்தான். அதுக்கப்புறம் உடனே எல்லாரும் குணமாயிட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த மாதிரி காயத்ரியும் கிருஷ்ணாவும் அவங்க குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க.